ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியல் இப்போ ரொம்பவே லவ்லியான அப்டேட் கிடச்சிருக்குங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அபிராமி வந்துட்டு ஏற்கனவே தீபா கிட்ட சொன்ன மாதிரி முறைப்படி பார்த்தீங்கன்னா இப்போ பொண்ணு கேட்டு வந்திருக்காங்கங்க. ஸோ கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, கார்த்தி எல்லாமே முறைப்படி தான் பண்ணுவேன்னு சொன்னேன்ல அப்படின்றாங்க. ஆமாம்மா, இப்போது அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்றும் இல்லைப்பா, இப்போ நம்ம தீபாவை முறைப்படி பொண்ணு பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திக்கு பயங்கர ஷாக். என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாப்பா, தீபா ரெடி ஆகிட்டாங்க. சரி சம்மந்தி, பொண்ணை வர சொல்லுங்க அப்படின்றாங்க அபிராமி. அந்த பக்கம் பார்த்தா நம்ம ரம்யாவும் மீனாட்சியும் தீபாவை அலங்காரம் பண்ணி மேலேருந்து கூட்டிகிட்டு வராங்க. தீபா பார்த்தீங்கன்னா காஃபியெல்லாம் கொடுக்குறாங்க கார்த்திக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கார்த்திக் காஃபியெல்லாம் குடித்ததுக்கப்புறம் ரம்யா என்ன சொல்கிறாங்கன்னா, பொண்ணுக்கிட்ட மாப்பிள்ளை தனியாக பேசணுன்னு பொண்ணு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அபிராமியை கார்த்தி பார்க்குறாரு. கார்த்தி என்ன சொல்கிறாருன்னா, தாராளமாக பேசிக்கோ மருமகளே அப்படின்னு சொல்லி உரிமையோட கூப்பிட்றாங்க. நீ என் வீட்டுக்கு மருமகளாக போகிறவ தானே, அதுதான் நான் உரிமையோட மருமகளாக கூப்பிட்டேன்னு சொல்லி அபிராமி வேற சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு தீபாவும் கார்த்தியும் தனியாக போய் பேசிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தீபா கேட்குறாங்க கார்த்திகிட்ட. அதுக்கு கார்த்தி என்ன சொல்கிறாருன்னா, நான் என் அம்மாவை கேட்டு தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறாருங்க. ஆனால் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபா பட்டுன்னு சொல்லிடுறாங்கங்க. சரின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டு கீழே வந்துடுறாங்க. என்னப்பா கார்த்தி, உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அபிராமி கேட்குறாங்க. அதுக்கு கார்த்திக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அபிராமியை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுப்பா. அப்போ எனக்கும் பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தீபா, உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு தானே, எதனாச்சும் மாப்பிள்ளைக்கிட்ட குறை இருந்தால் கேட்டுக்கோடி அப்படின்னு சொல்லி ரம்யா சொல்கிறாங்க. அண்ட் உடனே பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலி அப்புறம் என்ன சம்மந்தி, இப்போ நம்ம சட்டை மாற்றி உறவு முறை மாறிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி பார்த்திங்கன்னா பூ பழ தேங்காயெல்லாம் தட்டில் எடுத்து வச்சு கொடுக்குறாங்க. அதை நம்ம தர்மலிங்கமும் ஜானகியும் வாங்கிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. ஸோ இப்போ மொத்த ஃபேமிலி பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இவங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி நம்ம ரம்யா அடுத்து ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க. ஸோ அதை தான் கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக ரம்யா போடுற புது திட்டம். ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப சூப்பராக அண்ட் ரொம்பவே லவ்லியாக போயிட்டுருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் ரொம்ப பரபரப்பாக போகும் அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் எதிர்பார்க்கலாம். ஸோ கார்த்திகை தீபம் சீரியலில் இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்கா? அண்ட் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது இருக்கும். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.